அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும், எது சரியான பாதை என்று தெரியாமல் குழப்பமடைவோம். சில சமயம் நம்முடைய மனது பயத்தாலும் கவலையாலும் நிறைந்து இருக்கும். அந்த நேரங்களில் நமக்கு மிகவும் தேவையானது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் ரஹ்மத் மற்றும் சரியான வழிகாட்டுதல் தான். அவ்வாறாகத்தான் இன்று நாம் பார்க்க போகும் இந்த அழகான துவா. அல் குர்ஆனின் சூரா அல் கஹ்ஃபில் இந்த ஒரு வசனம் வருகின்றது. இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துவா. இந்த துவாவை குகையில் இருந்த அந்த இளைஞர்கள் தங்கள் நம்பிக்கையை காப்பாற்றிக் கொள்ள அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அவர்கள் கேட்பது மிகவும் எளிமையானது தான். யா அல்லாஹ், எங்களுக்கு உன்னிடமிருந்து கருணையையும் எங்கள் விடயங்களில் சரியான வழியையும் தந்தருள்வாயாக. இன்று நாமும் அதே துவாவை மனம் நிறைந்து கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் சரியான வழியை திறந்து வைப்பான் இன்ஷா அல்லாஹ். நாம் இன்று பார்க்க போகும் இந்த ஒரு துவா, இது ஒரு சாதாரண துவா அல்ல. இது அல் குர்ஆனில் இடம்பெற்றுள்ள மிக ஆழமான அர்த்தத்தினை கொண்ட ஒரு துவா. இந்த துவா மனிதனின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான 2 விடயங்களை ஒன்றாக கேட்க செய்கின்றது. அல்லாஹ்வின் கருணையும் சரியான வழிகாட்டுதலும். இந்த இரண்டும் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக நல்லதாக மாற ஆரம்பிக்கும். இந்த துவாவை மனம் நிறைந்து நாம் ஓதுவதன் மூலமாக நம்முடைய மனதில் அமைதி உருவாகும். குழப்பமான நிலைகளில் தெளிவு கிடைக்கும். சரியான முடிவுகளை எடுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உதவி செய்வான். நம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும். பயம் மற்றும் கவலைகள் குறைய ஆரம்பிக்கும். இதை ஓதுவதனால் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். இந்த துவாவை நாம் நம்பிக்கையுடன் தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் உறுதியான மாற்றங்கள் ஏற்படும். நாம் இருந்த குழப்பமான நிலையிலிருந்து ஒரு தெளிவான பாதைக்கு அல்லாஹ் நம்மை கொண்டு செல்வான். நாம் நினைக்காத வழிகளில் உதவிகள் கிடைக்கும். முன்பு சிரமமாக இருந்த விடயங்கள் பிறகு எளிதாக மாறும். அதாவது இந்த துவாவை நம்மை பலவீனத்திலிருந்து வலிமைக்கும், கவலையிலிருந்து அமைதிக்கும், தவறான பாதையிலிருந்து சரியான பாதைக்கு கொண்டு வரவும் ஓதப்படக்கூடிய ஒரு சிறந்த துவா. இவ்வாறான சிறப்புகளை உள்ளடக்கிய அந்த துவா என்னவென்றால், ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மதன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மதன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. இந்த துவாவினுடைய பொருள், எங்கள் இறைவா, உன்னிடமிருந்து எங்களுக்கு கருணையை அருள்வாயாக. மேலும் எங்கள் காரியங்களில் எங்களுக்கு சரியான வழியை ஏற்படுத்தி தருவாயாக. இது அல் குர்ஆனில் சூரா கஹ்ஃபில் 10வது வசனமாக இடம்பெறுகின்றது. அதாவது இந்த துவாவில் நாம் முக்கியமாக 2 விடயங்களை கேட்கின்றோம். ஒன்று, அல்லாஹ்வின் கருணை, அதாவது ரஹ்மத், அல்லாஹ்வின் பாதுகாப்பும் அருளும் உதவியும் கிடைக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். அடுத்தது ரஷதா, சரியான வழியை கேட்கின்றோம். நம்முடைய முடிவுகள் சரியாக அமையவும் நம்முடைய வாழ்க்கை நல்ல பாதையில் செல்லவும்
அதாவது இந்த துஆவானது நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய செயல்களையும் சரியான பாதைக்கு மாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த துஆ. அதாவது உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய நேரம், அது படிப்பு, வேலை அல்லது திருமண விடயங்களாக இருந்தாலும் சரி, அதில் எது சரி என்று தெரியாமல் இருந்தால் இந்த துஆவை மனம் நிறைந்து ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சரியான வழியை திறந்து வைப்பான். மற்றொரு உதாரணம், மனதில் அதிகமாக கவலை, பயம் அல்லது குழப்பமாக இருந்தால் இந்த துஆவை நாம் ஓதுவதினால் நம்முடைய மனதை அமைதியாக்கும். நாங்கள் நினைக்காத விதத்தில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தீர்வுகளை வழங்குவான். அதே போலத்தான் நாம் முயற்சி செய்கின்றோம், ஆனால் முன்னேற்றம் தெரியவில்லை என்றால் இந்த துஆ அல்லாஹ்வின் உதவியை ஈர்க்கும். அவன் உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் கொண்டு செல்வான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த சிறிய துஆவை நாம் நம்பிக்கையுடன் தொடர்ந்து ஓதினால் நம்முடைய வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் அழகாக மாற ஆரம்பிக்கும். முதலாவதாக இந்த துஆவினை ஓதும் போது அல்லாஹ்வை புகழ வேண்டும். துஆவுக்கு முன் அல்லாஹ்வை புகழ்வது என்பது மிகவும் முக்கியமானது. அவ்வாறாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லது அல்ஹம்துலில்லாஹ் இவ்வாறான வார்த்தைகளை 3 அல்லது 11 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து. நபி மீது ஸலவாத்து எனும் போது நாம் தொழுகையில் அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய தரூதி இப்ராஹிம் ஸலவாத்தை ஓதுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதனை 3 அல்லது 11 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு முக்கியமாக இந்த துஆவினை ஓதுங்கள். ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை 11 முறை அல்லது 33 முறை அல்லது 100 முறை வரையும் ஓதலாம். ஆனால் எண்ணிக்கையை விட நம்பிக்கையும் கவனமும் தான் முக்கியம். அடுத்ததாக இதை ஓதும் போது இந்த திக்ருகளையும் நாம் சேர்த்து கொள்ளலாம். இந்த துஆவுக்கு முன் சேர்த்தாலும் நல்லது, பின் சேர்த்து கொண்டாலும் நல்லது. சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை, அஸ்தாஃபிருல்லாஹ் 100 முறை. இது துஆவை இன்னும் வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். முடிவில் மீண்டும் ஸலவாத்து ஓதி முடிக்க வேண்டும். அவ்வாறாக இந்த ஸலவாத்து எனும் போது அதை 3 முறை அல்லது 11 முறை ஓதிக்கொள்ளலாம். இந்த துஆவை ஃபஜ்ருக்கு பிறகு அல்லது இரவு தூங்குவதற்கு முன், முக்கிய முடிவுகள் எடுக்கும் நேரங்களில், மனம் குழப்பமாக இருக்கும் நேரங்களில் இன்ஷா அல்லாஹ் இதை ஓதிக்கொள்ளலாம். இதை ஓதும் போது மனம் கவனமாக இருக்க வேண்டும், நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும், ஹலால் வாழ்க்கை வாழ முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று பார்த்த இந்த அழகான துஆ குர்ஆனில் இடம்பெற்ற ஒரு அருமையான துஆ. இது ஒரு சாதாரண வார்த்தைகள் அல்ல, இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த துஆ. நம்முடைய மனம் குழப்பமாக இருக்கும் நேரங்களில், எது சரி என்று தெரியாமல் தவிக்கும் அந்த நேரங்களில் இந்த துஆவை மறக்காமல் ஓதுங்கள். அல்லாஹ்விடம் மனம் திறந்து கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு சரியான வழியை திறந்து வைப்பான். இன்று முதல் இந்த சிறிய துஆவை உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளுங்கள். குறைந்தது சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு மனமாற ஓதுங்கள். நீங்களே பார்ப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அழகான ஒரு மாற்றம் ஏற்படுவதை. இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள்.
இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக்குமல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.